ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கை வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை நல்லா போட்டு எண்ணெய் ஊற்றாமல் இப்படியே வறுத்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா அதை நல்லா ஆற வச்சிடணும் ஒரு பிளேட்டில். அப்புறம் கருவேப்பிலை அதை நல்லா வறுத்தாச்சு, திருப்பியும் ஒரு ஆற வச்சிடணும். அலசி காய வச்சுருக்கேன். அதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி வறுத்து எடுத்துக்கணும். இப்படி வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் வரணும். காய்ஸ், கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு அரைக்கணும். ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் காய்ஸ். நான் வந்து சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். அதை குக்கரை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கிண்டி விடலாம். இப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் அது நல்லா ஃபயரை கொஞ்சம் சரி இப்போ அது அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் அதுவும் நல்லா ஆகும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்தோடனே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் கிண்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். திருப்பி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அது கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வறுக்கணும். அதுக்கப்புறம் இது ஃபேன் காற்றுக்கு நேராக வைங்க. வறுத்துருக்கு பாருங்கள் நல்லா. அதுக்கப்புறம் ஏற்கனவே வடித்த சாதம் இருக்குல்ல, அதை நம்ம கொட்டணும். இதுக்குள்ளே ஸ்லோவாக கொட்டுங்க, இல்லைன்னா அந்த சாப்பாடு கூட வெளியில் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கிண்டலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற கருவேப்பிலை பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் மீடியமாக சாப்பிடுவோம், அதனால் இவ்வளோ தான் சேர்க்கிறோம். அது அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டலாம். गाइस, கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆர்விகே கிச்சன் ஸ்டைல் கருவேப்பிலை சாதம்.
கருவேப்பிலை சாதம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஆயுர்வேதிக்கானது. முடி கொட்டாது, வயிற்றுல புண்ணு இருந்தாலும் சரியாயிடும். மறக்காமல் நம்ம கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.